ஹாய் ஹலோ அண்ட் வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினா, இது வரைக்கும் நம்ம எவ்வளவோ அனிமேஸை பார்த்துருப்போம். அதில் ஏகப்பட்ட பவர்ஃபுல்லான கேரக்டர்ஸ்லாம் இருந்திருப்பாங்க. பட் குறிப்பிட்டு இந்த ஒரு டிராகன் பால் அனிமேவை மட்டும் மற்ற அனிமேஸோட கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா இதோட பவர் ஸ்கேலிங் ரொம்ப பெருசு. கிட்டத்தட்ட டிராகன் பால் அனிமேல இருக்கிற ஒரு சில லீஸ்ட் பவர்ஃபுல் கேரக்டர்ஸ் கூட மற்ற அனிமே கேரக்டர்ஸோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். அப்படி டிராகன் பால்ல இருக்கிற ஒரு கேரக்டர் தான் பார்த்தீங்கன்னா கிரில்லின். ஆக்சுவலாக டிராகன் பால் அனிமேல சயன்ஸ், நெமேக்கன்ஸ், ஆண்ட்ராய்ட்ஸ், ஏஞ்சல்ஸ் அண்ட் டெஸ்ட்ராயர்ஸ் மாதிரியான பவர்ஃபுல்லான கேரக்டர்ஸ் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. இவங்கள மாதிரியான பவர்ஃபுல்லான கேரக்டர்ஸ் தன்னை சுத்தி இருக்கும்போது ஒரு ஹியூமனா இவங்களோட சர்வை பண்றதே பெரிய விஷயம்னா இவங்களோடய சேர்ந்து சண்டை போடுறதுங்கிறது அதை விட பெரிய விஷயம். அப்பேற்பட்ட விஷயத்தை சாதிச்ச ஒரு கேரக்டர் தான் பாத்தீங்கன்னா கிரில்லின். கிட்டத்தட்ட டிராகன் பால் யூனிவர்ஸ்ல இருக்கிறதுலே மோஸ்ட் பவர்ஃபுல் ஹியூமன் தான் பாத்தீங்கன்னா கிரில்லின். அப்ப மாஸ்டர் ரோஷி பவர்ஃபுல் கிடையாதான்னு கேட்டீங்கன்னா அஃப்கோர்ஸ் மாஸ்டர் ரோஷி, டியான் இவங்க ரெண்டு பேருமே பவர்ஃபுல்லானவங்க தான், இல்லைன்னு சொல்லல. பட் கிரில்லினோட பவர் லெவல் இவங்களோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். ஸோ இந்த ஒரு வீடியோல கிரில்லினோட எபிலிட்டிஸ் அண்ட் பவர் லெவல் என்ன அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். அண்ட் வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சூப்பர் காமிக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆக்சுவலா டிராகன் பால் யூனிவர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒருத்தரோட பிசிக்கல் கேப்பபிலிட்டியை நம்பர்ஸ்ல தான் கால்குலேட் பண்ணுவாங்க. ஒருத்தரோட பவர் லெவல் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு அவரோட ஸ்ட்ரென்த், ஸ்பீட், ஸ்டாமினா, டியூரபிலிட்டி இது எல்லாமே அதிகமா இருக்கும். தன்னோட சின்ன வயசுல இருந்தே மாஸ்டர் ரோஷி அண்ட் கோகு கூட ட்ரைனிங் எடுத்ததுனாலே கிரில்லினோட பவர் லெவலும் பாத்தீங்கன்னா அதிகமாச்சு. லைக் சயன்ஸ் ஆக அப்பெல்லாம் கிரில்லின் ஒரே ஷாட்ல 5 சைபர்மென்ஸை டிஸ்ட்ராய் பண்ணிருப்பான். இந்த சைபர்மென்ஸ் ஒவ்வொருத்தரும் கோகுவோட பிரதர் ராடிட்ஸ் அளவுக்கு பவர்ஃபுல்லானவங்கன்னு மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இந்த ராடிட்ஸ் அப்பவே கோகு அண்ட் பிக்கோலோவை அசால்ட்டா நாக் அவுட் பண்ற அளவுக்கு பவர்ஃபுல்லா இருந்தா. பட் த சேம் டைம் பிக்கோலோவே அப்ப ஒரு 3 அசால்ட்டா டிஸ்ட்ராய் பண்ற அளவுக்கு பவர்ஃபுல்லா இருந்தா. சோ பல மூன்ஸ் அசால்ட்டா டிஸ்ட்ராய் பண்ற அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கிற சைபர்மென்ஸை கிரில்லின் டிஸ்ட்ராய் பண்ணது ரொம்பவே பெரிய விஷயம். கிட்டத்தட்ட இந்த ஒரு டைம்ல கிரில்லினோட பவர் லெவல் 1700 இருந்தது. இந்த ஒரு பவர் லெவல்ல இருக்கும்போது கிரில்லினால 3 மூன்ஸ் அசால்ட்டா டிஸ்ட்ராய் பண்ண முடியும். இதுக்கே நம்ம வாயை பொளந்தோம்னா கிரில்லின் தன்னோட ஃப்ரெண்ட்ஸை ரெசராக்ட் பண்ணணுங்கிறதுக்காக டிராகன் பாலை கலெக்ட் பண்ண பிளானட் நெமெக்ஸோட குருவை சந்திக்க போயிருப்பான். இந்த குரு கிரில்லின்குள்ள இருக்கிற பொட்டன்ஷியலை அன்லீஷ் பண்ணி விட்டுருவாரு. இதன் மூலமா 1700 இருந்த கிரில்லினோட பவர் லெவல் 13,000 இன்க்ரீஸ் ஆகும். ஆக்சுவலா கிங் வெஜிடா தன்னோட பவர் லெவல்ல 10,000 யூஸ் பண்ணிருப்பாரு. அதுக்கே அவர் 3 பிளானட்ஸை ரொம்ப அசால்ட்டா டிஸ்ட்ராய் பண்ணுவாரு. சோ இப்போ 13,000 பவர் லெவல்ல இருக்கிற கிரில்லினால பிளானட்ஸை டிஸ்ட்ராய் பண்ண முடியும். இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா பிறக்கும் போதே பிராலியோட பவர் லெவல் 10,000 இருக்கும். சோ பிறந்த குழந்தையா இருக்கிற பிராலியாலேயே பிளானட்ஸை டிஸ்ட்ராய் பண்ண முடியும்ங்கிறத நினைக்கும் போது ஆச்சரியமா இருக்கு. சோ இப்போ 13,000 பவர் லெவல்ல இருக்கிற கிரில்லின் ட்ரைனிங் எடுத்து தன்னோட பவர் லெவலை இன்னும் இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிப்பான். கிட்டத்தட்ட கோகுவோட பாடியை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்த கேப்டன் கென்யூமனையே அடிச்சு பறக்க விட்டுருவான். அந்த சமயத்துல இந்த கேப்டன் கென்யூமனோட பவர் லெவல் 23,000 இருந்தது. இப்படியே நாட்கள் கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்க ஒரு நாள் எம்பரர் ஃப்ரீசாவை எதிர்த்து நிக்க வேண்டிய சிச்சுவேஷன் கிரில்லினுக்கு வந்தது. இந்த ஒரு டைம் ஃப்ரீசாவோட பவர் லெவல் பாத்தீங்கன்னா 5,30,000 இருந்தது. இதுல லெவல் 2 வேற போவா. இந்த ஒரு லெவல் 2 ஃபார்ம்ல ஃப்ரீசாவோட பவர் லெவல் 10 லட்சமா இருந்தது. சோ இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கிற ஃப்ரீசாவை எதிர்த்து கிரில்லின் சண்டை போட்டுட்டு இருப்பான். இந்த ஒரு டைம் கிரில்லினோட பவர் லெவல் 75,000 இருந்துச்சு. கிரில்லின் தன்னோட டிஸ்ட்ரக்டிவ் டிஸ்கை யூஸ் பண்ணி லெவல் 2 ஃபார்ம்ல இருக்கிற ஃப்ரீசாவோட வாலை கட் பண்ணிடுவான். அந்த ஒரு அட்டாக்கை டாஜ் பண்ணாம இருந்திருந்தா ஃப்ரீசாவே 2 துண்டாயிருப்பான். சோ கிரில்லினால தன்னோட டிஸ்ட்ரக்டிவ் டிஸ்கை யூஸ் பண்ணி தன்னை விட 13 மடங்கு பவர்ஃபுல்லா இருக்கிற ஒரு கேரக்டரை கூட கட் பண்ண முடியும். அப்படி இருந்து கூட பயந்து போய் கிரில்லின் தன்னோட சோலார் ஃபிளேரை யூஸ் பண்ணி ஃப்ரீசா கிட்ட இருந்து எஸ்கேப் ஆக தான் ட்ரை பண்ணுவான். அவன் மட்டும் தன்னோட டிஸ்ட்ரக்டிவ் டிஸ்கை கரெக்டா யூஸ் பண்ணியிருந்தா அவனே ஃப்ரீசாவை கொண்டிருப்பான். பட் அவன் அதை பண்ணல. சோ ஒரு வழியா ஃப்ரீசாவோட சாகா முடிஞ்சு பூ சாக ஆரம்பிக்கும். இந்த ஒரு பூ சாகால கிரில்லின் பைக்கான் கூட சேர்ந்து கிட் பூவை எதிர்த்து சண்டை போடுவான். இந்த ஒரு பைக்கான் ரொம்ப அசால்ட்டா போத் ஃப்ரீசா அண்ட் செல்ல ஒன் ஷாட்ல நாக் அவுட் பண்ணுவான். கிட்டத்தட்ட அந்த ஒரு டைம்ல செல்லோட பிசிக்கல் ஸ்ட்ரென்த் பாத்தீங்கன்னா அன்லிமிட்டடா இருக்கும். அண்ட் இவனால தன்னோட யூனி டிஸ்ட்ரக்ஷனல் பிளாஸ்டை யூஸ் பண்ணி ஒரு சோலார் சிஸ்டத்துல இருக்கிற எல்லா பிளானட்ஸையும் ஒட்டுமொத்தமா அழிச்சிட முடியும். கிட்டத்தட்ட சயின்ஸ் ஆகால இருந்த சூப்பர் சைன் 2 ஃபார்ம்ல இருந்த கோகுவாலேயே சூப்பர் செல்ல பாத்தீங்கன்னா டிஃபீட் பண்ண முடியல. அப்பேற்பட்ட செல்ல இந்த ஒரு பைக்கான் ஒன் ஷாட்ல நாக் அவுட் பண்ணுவான். அந்த ஒரு பைக்கான் கூட தான் நின்னு கிரில்லினும் ஃபைட் பண்ணிட்டு இருப்பான். சோ பூ சாகாவை பொறுத்த வரைக்கும் கிரில்லினோட பவர் லெவல்லாம் பல மடங்கு இன்க்ரீஸ் ஆச்சு. ஒரு வழியா டிராகன் பால் சிஏ முடிஞ்சு டிராகன் பால் சூப்பர் ஆரம்பிச்சது. டிராகன் பால் சூப்பரை பொறுத்த வரைக்கும் ஒரு சில கேரக்டர்ஸை டவுன் பிளே பண்ணியிருந்தாலும் மெயின் கேரக்டர்ஸோட பவர் லெவல்லாம் பல மடங்கு இன்க்ரீஸ் ஆச்சு. லைக் கோகு அண்ட் வெஜிடாலாம் காட்ஸ் அண்ட் டெஸ்ட்ராயர்ஸோட பவர் லெவலை ரீச் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கேற்ற மாதிரி கிரில்லினும் பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரைனிங் எடுத்து தன்னோட பவர் லெவலை இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சான். கிட்டத்தட்ட பல யூனிவர்சல் கேரக்டர்ஸ் மோதக்கூடிய மல்டிவர்சல் பேட்டில்ல கலந்துக்கிற அளவுக்கு கிரில்லினோட பவர் லெவல் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆச்சு. தன்னோட ட்ரைனிங்காக கிரில்லின் கோகு கூடவே ஃபைட் பண்ணான். அண்ட் டிராகன் பால் சூப்பரை பொறுத்த வரைக்கும் கோகுவோட பவர் லெவல்லாம் பாத்தீங்கன்னா படுபயங்கரமா இருக்கும். கிட்டத்தட்ட தன்னோட பேஸ் ஃபார்ம்ல இருக்கும் போதே கோகுவோட பவர் லெவல் டிராகன் பால் ஜீல இருக்கிற சூப்பர் சைன் 3 அளவுக்கு இருக்கும். சோ டிராகன் பால் சூப்பரை பொறுத்த வரைக்கும் கோகுவோட ஒவ்வொரு சூப்பர் சைன் ஃபார்மும்
ஃபார்மும் டிராகன் பால் ஜீல இருக்கிற சூப்பர் சைன் ஃபார்ம்ஸை விட மல்டிபிள் டைம்ஸ் பவர்ஃபுல்லா இருக்கும். ஸோ கோகுவை எதிர்த்து சண்டை போடுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படி இருக்கும்போதும் கிரில்லின் வந்து பேஸ் லெவல் கோகுவை எதிர்த்து பயங்கர டஃப் கொடுத்து ஃபைட் பண்ணுவான். கிட்டத்தட்ட கிரில்லினோட டாக்டிக்ஸ் எல்லாம் பார்த்து கோகு சூப்பர் சைன் ஃபார்முக்கே டிரான்ஸ்ஃபார்ம் ஆவான். இன்னும் கிரில்லினோட பவர் லெவலை புஷ் பண்ணணுங்கிறதுக்காக கோகு வந்து டைரக்டா சூப்பர் சைன் ப்ளூ ஃபார்முக்கே மாறிடுவான். ஆக்சுவலா கோகுவால தன்னோட சூப்பர் சைன் காட் ஃபார்ம்ல இருக்கும் போதே ஒட்டுமொத்த யூனிவர்ஸ் அண்ட் எக்ஸிஸ்டன்ஸையே எரேஸ் பண்ற அளவுக்கு பவர்ஸை வெளிப்படுத்த முடியும். ஸோ சூப்பர் சைன் காட் ஃபார்மையும் தாண்டி பல மடங்கு பவர்ஃபுல்லான ஒரு ஃபார்ம் தான் பாத்தீங்கன்னா சூப்பர் சைன் ப்ளூ. அப்பேற்பட்ட சூப்பர் சைன் ப்ளூ ஃபார்ம்ல இருந்து கோகு ஒரு கமேஹமேயாவை ரிலீஸ் பண்ணுவான். ஸோ இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கிற சூப்பர் சைன் ப்ளூவோட கமேஹமேயாவை கிரில்லின் தன்னோட பவர்ஸை மட்டும் வச்சு புஷ் பண்ணுவான். என்னதான் கோகு வந்து அப்ப தன்னோட ஃபுல் பவரையும் காமிக்க விரும்பலனாலும் சூப்பர் சைன் ப்ளூ ஃபார்ம்ல இருக்கும்போது கோகு அசால்ட்டா யூஸ் பண்ற ஒரு கமேஹமேயா கூட ஒரு சோலார் சிஸ்டத்துல இருக்கிற மல்டிபிள் பிளானட்ஸையே டிஸ்ட்ராய் பண்ற அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கும். அப்பேற்பட்ட ஒரு பிளாஸ்டர் தான் பாத்தீங்கன்னா கிரில்லின் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கான். இது மட்டும் இல்லாம கிரில்லின் வந்து ட்ரைனிங்காக கோஹான் கூட வேற ஃபைட் பண்ணியிருப்பான். இந்த ஒரு ஃபைட்ல கிரில்லின் வந்து தன்னோட சோலார் ஃபிளேர் 100 டைம்ஸ் யூஸ் பண்ணி கோஹானை பிளைண்ட் ஆக்கி அவனை டேக் டவுன் பண்ணியிருப்பான். இது வந்து ரொம்பவே இம்ப்ரெசிவான ஒரு ஃபீட்னு தான் சொல்லணும். ஏன்னா கோஹானால தன்னோட சென்சஸை யூஸ் பண்ணி கண்ணை மூடிக்கிட்டே கூட தன்னோட ஆப்போனன்ட்ஸை டிஃபீட் பண்ண முடியும். அப்படி இருக்கிறப்ப அவனையே பிளைண்ட் ஆக்கி டேக் டவுன் பண்றது ரொம்பவே இம்ப்ரெசிவான ஒரு விஷயம். இது மட்டும் இல்லாம கிரில்லின் வந்து யூனிவர்சல் பேட்டில்ல யூனிவர்ஸ் 4 சேர்ந்த சோசாவை வந்து எதிர்த்து சண்டை போட்டது மட்டும் இல்லாம அவனுக்கு டஃப் ஃபைட் கொடுப்பான். இதே சோசா தான் பாத்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு 18 ரொம்ப அசால்ட்டா நாக் அவுட் பண்ணுவான். இந்த ஒரு யூனிவர்சல் பேட்டில்ல கிரில்லின் வந்து ஆண்ட்ராய்டு 18க்கு ஈக்குவலா நின்னு சண்டை போட்டுட்டு இருப்பான். அதுக்கு காரணம் கிரில்லினோட பவர் லெவல் கிடையாது, கிரில்லினோட ஸ்ட்ராட்டஜி. எப்பவுமே கிரில்லின் வந்து ஒரு பேட்டில்னு வரும்போது ரொம்பவே ஸ்ட்ராட்டஜிக்கலா ஃபைட் பண்ணுவான். தன்னோட ஆப்போனன்ட்ஸ் எவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்தாலும் அவங்களை எதிர்த்து சண்டை போறதுக்காக பல டெக்னிக்ஸை ஃபாலோ பண்ணுவான். ஈவன் கோகுவே பாத்தீங்கன்னா பல டெக்னிக்ஸை கிரில்லினை பார்த்து தான் கத்துக்கிட்டான். ஈவன் கோகு யூஸ் பண்ற அந்த ஒரு டிஸ்ட்ரக்டிவ் டிஸ்கே ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணது கிரில்லின் தான். பிளஸ் கிரில்லினால 36,000 பவர் லெவல்ல இருக்கிற ஸ்பிரிட் பாம்ஸ் எல்லாம் கூட லான்ச் பண்ண முடியும். சோ கிரில்லின் வந்து ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் ஃபைட்டர்ங்கிறதெல்லாம் தாண்டி ஒரு பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜிக்கல் ஃபைட்டர்னு தான் சொல்லி ஆகணும். சோ இந்த ஒரு டிராகன் பால் சூப்பரை பொறுத்த வரைக்கும் கிரில்லினோட பவர் லெவல் வந்து பல லட்சமா இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சோ கிரில்லினோட பவர் லெவல் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட டிராகன் பால் யூனிவர்ஸை பொறுத்த வரைக்கும் உங்ககிட்ட 10,000 பவர் லெவல் இருந்தா நீங்க வந்து பல பிளானட்ஸை ரொம்ப அசால்ட்டா டிஸ்ட்ராய் பண்ண முடியும். இதுவே உங்க பவர் லெவல் 2500 வரைக்கும் இருந்தா உங்களால லைட் ஸ்பீட்ல டிராவல் பண்ணவோ ரியாக்ட் பண்ணவோ முடியும். சோ கிரில்லினோட பவர் லெவலுக்கு அவன் நினைச்சா பல பிளானட்ஸ் அண்ட் ஸ்டார்ஸை ரொம்ப அசால்ட்டா டிஸ்ட்ராய் பண்ண முடியும். லைட்டை விட பல மடங்கு ஃபாஸ்டா மூவ் பண்ணுவான். சோ கிரில்லின் வந்து எந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டர்ங்கிறது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ பிசிக்கல் பேட்டில்னு வரும்போது மற்ற அனிமேஸ்ல இருக்கிற பவர்ஃபுல்லான கேரக்டர்ஸ் லைக் நருட்டோ, லூஃபி, சங் ஜின்வூ இந்த மாதிரி பவர்ஃபுல்லான கேரக்டர்ஸை கூட கிரில்லினால ரொம்ப அசால்ட்டாவே டிஃபீட் பண்ண முடியும். ஸோ ஒரு வழியாக நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இதே மாதிரியான கண்டென்ட்ல உங்களுக்கு வீடியோ வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் வீடியோ ஃபுல்லா பார்த்தாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.